everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. நம்மளோட previous video வந்து பாத்தீங்கன்னா class 12 NCERT syllabus mathematics chapter number 5 continuity and differentiability ங்கற chapterல exercise 5.1 ல இருக்கிற problems தான் solve பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த exerciseல 20th problem தான் solve பண்ண போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்க is the function defined by f of x equal to x square minus sin x plus 5 continuous at x equal to pi. x equal to pi ல இந்த function continuous ஆ இல்லையா அப்படிங்கறத क्वेश्चன்ல கேக்குறாங்க. சோ சம நான் எப்படி சால்வ் பண்றது உங்களுக்கு வந்து இப்ப நான் டீச் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா x equal to pi னா a equal to pi தான். அப்போ லிமிட் extend to pi minus left hand லிமிட் எடுக்கும்போது x square அதாவது இந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதுறோம் x square minus sin x plus 5 and x க்கு பதிலா left hand லிமிட் எடுக்கும்போது நம்ம a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதாவது x இந்த ஃபங்க்ஷன்ல எந்தெந்த இடத்துல வந்திருக்கோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x square பதிலா a minus h the whole square sin x பதிலா sin of a minus h அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கல்ஸ் பேஸ்ட் அந்த மாதிரி பார்த்துக்கோம். இனி வர ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் வச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க, நம்ம a கோட வேல்யூ கொடுக்கிறோம். a க்கு நம்ம பை எடுத்துக்கறனால பை ஓட வேல்யூ கொடுக்கிறோம். பை ஸ்கொயர் அதாவது இந்த a - h the whole square எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா பை ஸ்கொயர் + h ஸ்கொயர் - 2πh அப்படிங்கிறது வரும். and இங்க வந்து பாத்தீங்கன்னா sin of pi - h. So we are going back to 11th standard syllabus. 11th standardல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி sin of 180 degree minus theta, sin 180 plus theta, cos 180 minus theta அந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ்க்கு என்ன வேல்யூஸ் அப்படிங்கறத நம்ம 11th standard trigonometric ரேஷியோஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். sin 180 minus h அப்படினா அத பைனா 180. சோ இங்க 180 minus h னா 180ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் வரும். சோ 180 minus h அப்படினு பாக்கும்போது 180 விட கம்மியா இருக்கிற ஆங்கிள். சோ இட் கம்ஸ் அண்டர் செகண்ட் குவாட்ரண்ட். சோ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா sin ஓட வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அப்போ the answer will be sin theta தான். அப்போ sin பதிலா theta பதிலா என்ன இருக்கு h. சோ உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து sin 0 டிகிரி அப்படினு வரும். சோ இங்க வந்து இன்னொரு ஸ்டெப்ல நம்ம அதை சால்வ் பண்ணிப்போம் பாருங்க. இப்போ வந்து டைரக்டா நம்ம h ஓட வேல்யூ கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு pi ஸ்கொயர் இருக்கும். இந்த 0 எல்லாமே கேன்சல் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா sin pi minus 0ங்கிறது sin 0 அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்ல வரும் பாருங்க. pi square minus sin 0 degree plus 5ங்கிறது. இப்போ வந்து trigonometric ratios படி sin 0 degree ஓட வேல்யூ 0 தான். சோ ஆட்டோமேட்டிக்கலி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஓட வேல்யூ pi square plus 5. ரைட் ஹேண்ட் லிமிட்ல வந்து பாத்தீங்கன்னா x க்கு பதிலா a plus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா லிமிட் h tends to 0 ன்னு போட்டு x க்கு பதிலா a plus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a plus h the whole square minus sin of a plus h plus 5 அப்படினு வரும். and limit h tends to 0 ன்னு போட்டு இந்த a க்கு பதிலா நம்ம pi ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ pi ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். and sin pi plus h அப்படினா 180 degree plus theta. 180 degree plus theta னா it comes at the third quadrant. 180 plus theta னா 180 க்கு மேல. அப்போ third quadrantல வந்து third quadrantல வந்து பாத்தீங்கன்னா sin ஓட வேல்யூ நெகட்டிவ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர் minus sin theta தான் வரும். அப்போ இங்க என்ன வரும்னா minus of minus sin 0 degree minus of minus sin h. இங்க நம்ம h க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா sin 0 degree வரும். அப்போ இங்க பாருங்க இன்னொரு ஸ்டெப்ல நம்ம வந்து இந்த மைனஸ் சைன் இண்டிகேட் பண்ணி அதுக்கு அப்புறமா வந்து நம்ம h க்கு 0ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா pi ஸ்கொயர் plus sin 0 degree ஆட்டோமேட்டிக்கலி 0 தான். and pi ஸ்கொயர் plus h ங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட்க்கு வருது. so the function is continuous. ஏனா left hand limit to pi square plus 5, right hand limit to pi square plus 5. so the given function is continuous at x equal to pi அப்படினு சொல்லி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணி முடிச்சலாம். so hope you understand it very well. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் and ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. so thank you so much guys. Stay tuned.